புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மறைவுக்கு பிறகு ஒரு சரியான தலைமையை தேடி என் மனம் தவித்தது. மீண்டும் ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று என் மனம் ஏங்கியது. அந்த ஏக்கத்தை, அந்த தவிப்பை போக்கிய மாபெரும் தலைவர் தான் நம் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற வாழும் எம்ஜிஆர், மக்களின் மகத்தான தலைவராக பரிணமிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். அவர் எனக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களின் குறைகளை தீர்க்கிற, கண்ணீரை துடைக்கிற, தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் சக்தியாக நீங்கள் எல்லாம் இங்கே பாராட்டி பேசினீர்களே. வந்தார், எதிர்கட்சிகளை எல்லாம் சந்தித்தார். ஒரு புதிய கோணத்தில் அவர் காட்டியிருக்கிற அரசியல் பண்பு இன்றைக்கு எல்லோராலும் பாராட்ட பெறுகிறது என்று இந்த அவையிலே பாராட்டினீர்களே. இன்றைக்கு காலையிலேயே போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதில் நான் முனைப்போடு முன்னிற்கிறேன் என்று உலகத்திற்கு காட்டியிருக்கிறாரே. சரித்திர புகழ்மிக்க தலைவராக விளங்கும் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னை போல எம்ஜிஆராகத்தான் பார்க்கிறார்கள். எளிதில் வெல்ல முடியாத தொகுதி, 1000 விளக்கு தொகுதி என்று கருதப்பட்ட நேரத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போட்டியிட வைத்து நேரில் வந்து பிரச்சாரம் செய்தார்கள். அவர் வந்ததால் தான் நான் வென்றேன். அவருக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்த 1000 விளக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தொண்டர்களைப் போல கைமாறு கருதாமல் உழைக்கக்கூடிய, காசு பணம் கேட்காமல் உழைக்கக்கூடிய, வெற்றிவா என்றால் கட்டி வருகிற கட்டிலும் காளைகள் நிறைந்திருக்கிற ஒரு வெற்றி கழகமாக இந்த கழகம் உங்கள் தலைமையை ஏற்று தேர்தல் காலத்தில் அவர்கள் ஆற்றிய பணிகளை நான் உள்ளபடியே போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த பொது தேர்தல் மாபெரும் பல உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. தாங்கள் விரும்புகிற தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் தலைவர் வாய்ப்பளித்த வேட்பாளர்களை தாங்கள் விரும்புகிற தலைவரின் உருவாகவே நினைத்து சாதி, மதம், இனம், மொழி என பாராமல் வெற்றி பெற செய்வார்கள் தமிழக மக்கள். மாமன்ற உறுப்பினர்களே, அலை வீசியது. அது விஜய் அலை, அது வெற்றி அலை, அது விசில் அலை. காசு பணம் கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும் என நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி மாசு மறுபற்ற ஒரு தலைவருக்காக எந்த தியாகம் செய்ய தயாராக மக்கள் களத்தில் குவித்ததை பார்க்க முடிந்தது. கூட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக ஆள் சேர்த்து அனைத்து கட்சிகளும் செயல்பட்ட நேரத்தில் எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவரை பார்த்துவிட வேண்டும் என்று சொந்த காசை செலவழித்து ஓடோடி வந்த மக்கள் தான் இறைவன் எங்கள் தலைவருக்கு அளித்திருக்கிற மாபெரும் அருட்கொடை. சூழ்ச்சிகள்,